நீங்கள் உள்ள அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடை இருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே வந்து சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே, அதாவது இந்த சைடு வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கடை லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க கடையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரோ, கடையில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். சம்சா இருக்குது ப்ரோ. ஓகே, அப்புறம் பஜ்ஜி இருக்குது ப்ரோ. வேறு அப்புறம் பயிர் இருக்குது ப்ரோ. பயிர் வகையான அப்புறம் முறுக்கு ப்ரோ. ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே. கடல மிட்டாய் அந்த மாதிரி நிறையா இருக்குது ப்ரோ. ஹெல்த்தி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. வாட்டர் பாட்டில் வேணாலும் இங்கேயே இருக்குது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். கடையெல்லாம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள். மெனுவே வச்சுட்டாங்க. இதில் இருக்க எல்லா ஐட்டமுமே இந்த கடையில் இருக்குது. அதனால் மறக்காமல் வந்தோடனே ட்ரை பண்ணிடுங்க. மேலே ரீச் ஆயாச்சு. நாங்கள் போன டைம் வந்தப்போ ஒரு ஈ காக்கா கூட இல்லை. கடையில் இருந்ததா? ஒரு ஈ காக்கா கூட இல்லை. இன்னைக்கு என்னன்னா, ஆமாம், இன்னைக்கு என்னன்னா இவ்வளோ க்ரௌடு, இத்தனை கடை. படைங்க பச்சி வாங்கிக்கிறானா அங்கே போகிறேன். பச்சிலாம் நம்ம பேக்லயே இருக்கு மாப்பிள்ள. ஐயா அந்த போண்டா இதுக்குள்ள உப்பு கச்சி கிடக்கு போல, அதை சாப்பிடு மாப்பிள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா மாமா மிளகா பச்சி வாங்கிக்கிறியா? என்ன பண்ண பாரு, குளிக்க போறீங்களா? ஆமா, தலைகீழா. மாமா வந்து தலைகீழா தான் குதிப்பேன் இருக்கு. ஏமாமா உள்ள போலாமா? போன தாட்டி வந்தப்போ கிளீனா இருந்துச்சு. இந்த தாட்டி கொஞ்சம் குப்பையா இருக்கு. நம்மளுக்கு வந்து இது என்ன குளம்? தலைமலை தீர்த்த குளம், நல்ல தீர்த்தம் சொல்லுவாங்க. தீர்த்த குளம். இங்கே வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி டைம்னால நிறைய க்ரௌடாகவே இருக்குது. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, ஏகப்பட்ட கடை. லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த டைம் நிறைய கடை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து இந்த குளத்துக்க தண்ணியில் வந்து குளிக்கிறாங்க. எனக்கு குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் சளி பிடிச்சிருக்கு. நான் காலையில் குளிச்சுட்டு வந்தேன். பட் நான் குளிப்பேன். இல்லைங்க, காலையில் குளிக்கலைங்க. தம்பி அப்படி போங்க வரமா. அதே மாதிரி இந்த குளத்து கார்னர் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலு, அப்புறம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் இதெல்லாம் மிதக்குது. அதனால நீங்க சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சாலும் உங்க பேக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ வனத்துறையும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க, அறிவிப்பு பலகை. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருளெல்லாம் இங்கே சாப்பிட்டுட்டு வீசக்கூடாது. நம்ம பாக்கெட்டில் நம்ம பையில ஆனால் நாங்கள் வச்சிருக்கோம். எங்கள் பேக்கில் உள்ள இருக்கு. அந்த கவரை வந்துட்டு எடுத்துக்கொண்டு நம்ம கீழே இருக்க நம்மளோட ஏரியாவில் இருக்க டஸ்ட்பினில் போட்டால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாமும் அந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்க, வனத்துறையில் யாரும் டஸ்ட்பினில் குப்பை போடாதுன்னா பாருங்க, பேக்ல இருந்து எடுக்கிறேன். நாங்கள் சாக்லேட் சாப்பிட்டது எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. பேக்ல சொல்லியாச்சு. இயற்கை பாதுகாப்போம், எதிர்காலத்தை காப்போம். எதிர்கால சந்ததி இருக்கு. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையை விட்டுட்டு போவோம். இந்த மாதிரி நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பார்க்கவும் நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் வந்தப்போ நீட்டா தான் இருந்துச்சு அந்த கிளிப்ல. ஆனால் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும். குளிச்சுட்டு சாமி பார்க்க போறோம். பார்ப்போம். அடுத்தது நடந்து வந்ததே லேட்டா வந்தாங்க. வந்துட்டு பாருங்க, மூக்க முட்டை குடும்பமா சேர்ந்து நொறுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்தாங்கன்னா இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிடறதுக்கோசரமே இங்க வந்தா வர கூட்டம். இதுங்கெல்லாம் வருஷம் வரீங்களா? வருஷம் வரீங்களா? பஜ்ஜி போண்டா சாப்பிடுவீங்களா? 20 வருஷமா பஜ்ஜி போண்டா சாப்பிடறதுக்கு தான் வரீங்களா? சாப்பிட்டு தான் போவாங்க. ஸோ பஜ்ஜி போண்டா இங்க ஸ்பெஷல். உங்களை ட்ரக்கிங்னு சொல்லி தானே கூட்டம் வந்த. அப்படி மூக்க முட்டை 3 மணிக்கு சிப்ஸ் 3 கிலோ. இப்போ என்னன்னா கீழே என்னன்னா போண்டா, இங்க வந்து பஜ்ஜி. எதுக்கு வந்தீங்க நீங்க? இப்படி இருந்தா எப்படி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இப்படி இருந்தா எப்படி குறையும்? எல்லாம் ஏறிட்டு தான் போவோம் எல்லாத்துக்கும். ரொம்ப பண்ற குளிக்க போறீங்களா? அங்க இருக்கு பாரு. ஆரியா சட்டியோட குடிச்சிருக்கீங்க.
தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஐஸ் வந்து தண்ணி வந்து செம்மையா இருக்கு. மூடி டப்பா ஐக்கியம் ஆஃப் பண்றா செல்லத்தை கேட்க போடுறா அடிச்சு போலாம் டப்பா போடுறா. தம்பி எப்படி இருக்கு? இப்போதான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். தண்ணி கலர் தான் இப்படி இருக்கு, மற்றபடி தண்ணி சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு எல்லாருமே நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நானும் குளிக்கணும்னு ஆசை தான், என்ன பண்ணுறது, என்னால் குளிக்க முடியல. பாருங்க தான் மேலே டாப்பில் இருக்கும். இப்போ எக்கச்சக்கமான கடை. தம்பி தம்பி டே மேலேயே வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு குச்சி. எங்கடா போனாங்க? மேல இருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்படி ஒரு ரூட் வரும். அப்படியே கீழே வந்து மறக்காம இந்த இடத்த ட்ரை பண்ணிடுங்க. மேலே வந்து தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சாமி இருக்குது. இந்த சாமியை வந்து அப்படியே கும்பிட்டு சேஃபாக வாங்க. இந்த தெப்பக்குளத்தை அப்படியே ஒரு அழகாக ஒரு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க. இப்போ வாங்க மேலே போவோம். தம்பி கொஞ்சம் உள்ளே வாங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியாது, அது தெரியுமில்ல. வாங்க மேலே போவோம். காசு எப்படி பேக்ல இருந்து ஆமா இது எதுக்கு பேக்ல போட்டுடா கேரி பேக்லாம் வாங்க கூடாது. வாங்கிட்டீங்களா? போலாம்டா ஓ சாப்பாடு போடுறாங்கடா. எனக்கு தான், நான் இவ்வளோ பெரிய கியூவில் எங்கே போய் வாங்கி சாப்பிட்றது? இல்லை நாட்டு சக்கரை இருக்குல்ல, கொஞ்சம் அவளுக்கு மேலே பாருங்க எக்கச்சக்கமான கடை இருக்கு. ரோசா பூலாம் இருக்கு. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைனால இங்கே அன்னதானம் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சாப்பிட கியூ வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. மாமா வேறு அங்கேயே ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்டாரா, அதனால் சாப்பாடு கொடுக்குற கியூக்காக வெயிட் பண்ணணுமா, போகலாமா வேண்டாமான்னு டபுள் மைண்ட். இல்லை ஆல்ரெடி டைம் ஆச்சு, அதனால் நாங்கள் டைட்லேயே ட்ரெக்கிங் முடிக்கிறோம். காசு போகிறா என்ன மாமா, நீ தான் வந்து ட்ரெக்கிங்கை வந்து தப்பாக பயன்படுத்திட்டு இருக்க. நானும் எங்கள் அண்ணனும் வந்து ட்ரெக்கிங்கை வந்து இன்னும் எதுவுமே சாப்பிடாம கொஞ்சம் எடுத்து கொடுவேன். காசு எடுத்து கூட இருக்கணும் போகிறேன். பேக்கில் இருக்கு. நான் சுத்தமா உட்காந்துட்டா கருப்பு சாமி பூக்கு தெரியுமா?
இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்பாட்ல இருந்து மேலே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இதே மாதிரி ரூட் இருந்துச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் போக போக கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு க்ரௌடு வேறு நிறையா இருக்குது. ஸோ நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது. இங்கே வந்தோடனையும் அருமையாக இருக்குது. ஒரு குளியில் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. நானும் குளிக்க குளிச்சா தான் தண்ணி ஈரமாக இருக்கு, குளிக்காமே ஈரமாக இருக்கிறேன். ஆப்பில் அது வந்து உன்னோட ஃபேக்டெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. கிலோ குறைஞ்சிருக்கேன்டா. 1 கிலோ இப்போ எத்தனை கிலோ குறைஞ்சிருப்பேன்? நீ எங்கடா குறைஞ்ச? குறைய ஏற்றிக்கிட்டே தானே இருந்த. என்ன இது பாருங்க, குரங்குக்கெல்லாம் வந்து சாப்பாடு போட்டுக்காக பண்ணி வச்சிருக்காங்க. போய் பார்த்தேன். நீ அடுத்த வருஷம் வந்து கட்டிட்டு படிச்சு ஒரு படி வந்துருமா? 3 ஓனர் மாத்தி மாத்தி வர்றப்ப நம்ம பேசினது இல்ல 75,000 மொத்தமா 75,000 அதுலயே புக் பண்ணிருந்தாங்க. இல்ல அப்படி சொல்லல. எங்க போய் போகணும்? என்ன கையா பெருசா தான் எடுத்து திட்டுருப்பேன். என் செல்லுங்களா ப்ரோ? எதுக்கு தண்ணி குடியிருந்தா நிறுத்தவே இல்லை. ஒரு வழியா இறுதி கட்ட கடைசியா வந்துட்டோம். இங்க காணா 2 பேர்த்த போட்டாங்களா முன்னாடி. அவங்க போறாங்க, ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. செமையா இருக்கு. நம்மளும் கத்துவோம். அடிச்சு போட போறாங்கடா. அவ்வளோ விடாதா, சென்னை வந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, ஸ்டெப்ஸ் ஏற போறோம். வாங்க. வாவ் வாவ் கோடி தெரியல. அதான் விநாயகர் இழுத்து கட்டினதுன்னு சொல்லுவாங்க. இழுத்து கட்டினாரா? கோடி தெரியுது பார்த்தீங்களா? ஆமா. இந்த மலை வந்து சாயறப்ப விநாயகர் வந்து அவர் அண்ணா கைத்தோட இழுத்து கட்டினு சொல்லி கதை. அந்த கோடுங்களா? காலை இழுத்துக்கிச்சு. என்ன சொன்னீங்க குரு? என்னடா சொன்னாங்க? செம்ம ஸ்பாட்டு சீரியஸாவே. பெருமாளுக்கு போறதுக்கு வந்து எல்லாமே வாங்கியாச்சு. தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, காற்று நல்லா சில்லு சில்லு வருது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்பாட்டில் இருக்கும். இன்னும் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்ப்போம். எல்லாரும் வாங்க, தலைமலைக்கு போயிட்டே இருக்கலாம். ஆமா, பயணத்தை நிக்க தேவையில்லை. நின்ன போனா நிறுத்திடுவாரு பெருமாள். 2 किलोमीटर भैया, जस्ट 2 किलोमीटर போலாம். மாமா வீடு தெரியும் பாரு. மாமா வீடா? மாமாவோட கோழி பண்ணதுதான். என் மொபைல் அதுதான் இருக்கு, இருக்கான்னு பாருங்க. பாரு போன் எங்க மாமா நைனா மாமா தா தெரியுது பாரு. மாமா குடிப்பா வந்து நிக்காம ட்ரக்கிங்கை கண்டினியூ பண்ணனால மாமா கால் பிடிச்சிக்கிச்சு. ஃப்ரீயா பிஷியோ பண்ணிட்டு இருக்காரு எங்க அண்ணன். வாங்கி தடைக்கும். ஆமா, இது கொஞ்சம் போட்டு தடவி விடு. ட்ரக்கிங் வரப்ப இந்த இதெல்லாம் கொண்டு வரது இல்ல. ரைட்டான காலத்துல என்ன இது நைனா மலை போய் ஏறாரு. வெள்ளையங்கிரி மலை. ஆமா, இங்க பாரு. ஆமாம்மா, வைத்தியம்
ஆமா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவோமா? பொறுமையா இருப்போம்.